ஸ்டாம்ப் பார்ட் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். டிப் வந்து ஷைனஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. பஃபர் யூஸ் பண்ணி, ஃபைலர் யூஸ் பண்ணாதீங்க, பஃபரே யூஸ் பண்ணி ஷைனஸ் ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. அசிட்டோன் ஃப்ரீ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். ஒரு டார்க் கலரா எடுத்துக்கிட்டா எப்பயுமே வந்து ஸ்டாம்ப் பார்ட்ல டிசைன் பண்றது வந்து லைட் கலரா இருந்துச்சுன்னா நீங்க பேஸ் கலர் வந்து டார்க் கலர்ல கொடுங்க. இதே பேஸ் கலர் வந்து லைட் கலர்ல கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டாம்ப் பார்ட் மேல டிசைன் பண்ணும்போது நீங்க வந்து கலர் வந்து நல்லா டார்க்கா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு ப்ளூ கலர் எடுத்து ஃபுல்லா அப்ளை பண்றேன். டிப் ஃபுல்லா அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணும்போது உங்க டிப் ஃபுல்லா கரெக்டா அப்ளை பண்ணிருக்கீங்களான்றத செக் பண்ணிக்கோங்க. கியூர் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா டிப் ஃபுல்லா அப்ளை பண்ணிருக்கீங்களான்றத பார்த்துட்டு அப்புறம் கியூர் பண்ணுங்க. 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். கியூர் பண்ணதுக்கு அப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. தொடச்சிட்டு அந்த ஷைனஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. பஃபர் யூஸ் பண்ணி ஷைனஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. ஷைனஸ் எதுக்கு ரிமூவ் பண்றோம்னா, ஷைனஸ் ரிமூவ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு லாங் ஸ்டேவா இருக்கும். மேலே போடுற டிசைன்ஸ்லாம் வந்து நல்லா லாங் ஸ்டேவா இருக்கும். இல்லைன்னா தனியா அது உரிச்சிட்டு வந்துடும். ஷைனஸோடய பண்ணீங்கன்னா அது தனியா உரிச்சிட்டு வந்துடும் மேலே பண்ற டிசைன்ஸ். எப்பயுமே பஃபர் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு அந்த டஸ்டெல்லாம் வந்து தொடச்சிருங்க. தொடச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாம்ப் ஆர்ட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். ஸ்டாம்பிங் ஆர்ட்டுக்கு முக்கியமா தேவைப்படுறது இது பேர் வந்து ஸ்டாம்பர். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பேர் ஸ்டாம்பர். இதோட நேம் வந்து ஸ்கிராப்பர். இந்த டிசைன்ஸ் வந்து ஸ்வைப் பண்ணிட்டு நம்ம எடுப்போம். ஓகேவா? அதுக்கு இது யூஸ் பண்றோம். இதுக்கு பேர் வந்து ஸ்டாம்பிங் பிளேட். இதுல வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கும். உங்களுக்கு செட்டாவே நிறைய கிடைக்கும். அமேசான்லயே நிறைய கிடைக்கும். ஓகேவா? இது மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டிசைன் தெரியாதவங்க இந்த டிசைன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க கஸ்டமருக்கு அழகா பண்ணிட்டு சீக்கிரம் அனுப்பிடலாம். நீங்க கையில வரைய தெரியாதவங்க இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க ஸ்வைப் பண்ணிட்டு நீங்க இது பண்ணலாம். ஓகேவா? இது எப்படி அப்ளை பண்ணணுன்றதை இப்ப நான் காட்டுறேன். ஸ்டாம்பிங் ஆர்ட்டுக்கு வந்து நம்ம ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ண போறது கிடையாது. அதுக்கு தனியா வந்து இத மாதிரி கலர்ஸ் வந்து தனியா கிடைக்கும். எல்லா கலர்லயுமே இருக்கு. ஓகேவா? இது செட்டா வாங்கினீங்கனாலும் ஓகே, அப்படி இல்லை தனித்தனியாகவும் கிடைச்சா நீங்க வாங்கிக்கோங்க. இந்த கலர் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். இதுக்கு பாருங்க, உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்க இந்த ஜெல் வந்து நீங்க வைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் பிரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்க ஜெல் வந்து நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ, இப்போ நான் இந்த டால்ஃபின் வேணும்னா இதுக்கு மேல நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எடுத்து நீங்க அப்ளை பண்ணாலே ஓகே, அதிகமா எடுத்துடாதீங்க. ஃபுல்லா இப்படி அப்ளை பண்ணிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த ஜெல் பாலிஷ் வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு ப்ரஷ்ஷாலே ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. வேற எதுலயும் அப்ளை பண்ண வேண்டாம். இப்படி இந்த ஸ்கிராப்பரால இப்படி ஸ்வைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸ்வைப் பண்ணிட்டு பக்கத்துலயும் வந்து எந்த டிசைன்ஸ்லயும் வந்து உங்க ப்ரஷ் போகாத அளவுக்கு, உங்க ஸ்டாம்பர் வந்து போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதை இப்படி ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு இங்க ஒரு சிலிகான்ல இருக்கும், அந்த சிலிகான்ல தான் நீங்க எடுக்கணும். எடுத்துட்டு உங்க டிசைன்ஸ் மேல இப்படி இது பண்ணுங்க. உங்களோட இதுலயே வந்துடும். இதுல பாருங்க, உங்களுக்கு டிசைன்ஸ் நல்லா தெரியும். இந்த டிசைன்ஸ்ல அசிட்டோன் ஃப்ரீ வச்சு எங்கெங்கெல்லாம் உங்க டிசைனை தாண்டி பக்கத்துல இருக்க டிசைன்லாம் ஒட்டியிருந்ததுன்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட நெயில் ஆர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, ஏற்கனவே ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா,
அதில் உங்களுக்கு என்ன டைரக்ஷனில் வேணுமோ அந்த டைரக்ஷனில் நீங்கள் வைக்கலாம். இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ இதை நம்ம கியூர் பண்ணணும். நார்மலாக நம்ம எப்படி கியூர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்க்கு ஜெல் பாலிஷ் கியூர் பண்ணோம் இல்லையா, இப்போ இதை வந்து 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணுங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு சிலிக்கான்ல இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வைங்க. அதே மாதிரி இதில் இருக்கிறதையும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிங்கனாலே அது போயிடும். நிறைய டிசைன்ஸ் இருக்கும் இதுலேயே. நீங்கள் பாருங்கள், ஸ்னேக் இருக்குது. ஒரு ஒரு ஸ்டீல் பிளேட்லேயுமே ஒரு ஒரு இது இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டாப் கோட் போட்டு தான் சீல் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் டாப் கோட் வந்து போடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடமும் டாப் கோட் போட்டுட்டு தான் க்யூர் பண்ணணும். இப்போது 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுங்கள். டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த டிசைன் வந்து நவரவே நவராது. இது மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி எல்லாமே பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோ வேணுனாலும் நான் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ் வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நான் நோட் பண்ணி வச்சுட்டு தான் வரேன். ஒன்று ஒன்றா நான் செஞ்சு காட்டுறேன். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக வந்து எல்லா வீடியோஸும் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.